தமிழகம் முழுவதும் உள்ள 40க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். 40க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகம் முழுவதும் 40 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மின் வாரியத்திற்கு உபகரணங்களை சப்ளை செய்த நிறுவனங்கள், உரிமையாளர் வீடுகள் என 40 இடங்கள்ல இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 27 இடங்களிலும், திருவள்ளூர் மாவட்டம் மற்ற இடங்கள்ல 10க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளிலும் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலைகள் மற்றும் உரிமையாளர்கள் வீடுகள், மின்வாரியத்துக்கு உபகரணங்களை சப்ளை செய்த நிறுவனங்கள் ஆகியவற்றை இடங்களில் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த 2021-23 ஆண்டுகளில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமான டான்கோ சார்பில் 45க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் சுமார் 397 கோடி அளவுக்கு முறைகேடு மற்றும் ஊழல் நடந்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில தற்போது கடந்த ஜூன் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.